இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. கடந்த நாட்களிலே பலவிதமான சூழ்நிலைகளே நாம் இருந்தது உண்டு. அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார், வழி நடத்தினார். அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் கூட நாங்கள் கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை, ரொம்ப வருத்தமான காரியங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் பிள்ளை எங்களை விட்டு போய் 2 வருஷங்கள் ஆகிறது. கடினமான சூழ்நிலைகளிலும், எதற்கு சொல்கிறேன்னா மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் என்ன செய்கிற தேவன், மகிழ்ச்சியாகிற தேவன். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப கடினமான பாதைகளை நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அவர் எங்களுக்கு முன்னாக போனார். இன்னும் எங்கள் கூட கர்த்தர் பயணித்தார். எங்களுக்கு அடைக்கலமாக, கீழகமாக, ஒரு தாயாக, தகப்பனாக இருந்து எங்களை ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் படுத்தினது மாத்திரமல்ல, தேர்தல் அடைய செய்தார். ஆகவே தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய கிருபை மாத்திரம். அந்த தேவாதி தேவனை நான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பாடலின் ஒரு அடி, அந்த கடன்மையான நேரத்திலே கர்த்தர் நான் அதிகமாக பாடி நான் ஆறுதல் படுகிறதான ஒரு பழைய பாடலின் ஒரு அடியை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. பழைய பாட்டு தான். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினே. பலவீன கரத்தால் தூக்கினே உன்னை நான். பலவீன கரத்தால் தூக்கினே உன்னை நான். எந்த நன்றியினால் உன்னை நிறுத்த, எந்த நன்றியினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தேன். என் கிருபையே, கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோனா. ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோனா. உன்னை என் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காப்பதே. என் கிருபையே, கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தினே. செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தினே. செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே.
மாத்திரமே எங்களை காத்தது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட சமயம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறது. மிக வேகமாக ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக மாத்திரம் சொல்லி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு சத்தமாக வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறியதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் என்ன அடிக்குமாம்? கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி என்ன செய்கிற யோசிக்கிற இடம். இந்த கப்பலை நடத்துகிற ஒரு மாலுமி யோசிக்கிற இடம் எதுவோ அந்த பாதைக்கு நேராக தான் அவர் என்ன செய்வார்? கப்பலை திருப்புவார். இந்த நாட்களில நம்ம விசுவாச பயணத்துல, இந்த உலகமாகிய கப்பல்ல விசுவாசமாகிய படகுல எல்லாரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. வழியில பயங்கரமான காற்றுகள். இந்த காற்றுகளை பற்றி ஒரு பெரிய செய்தி உண்டு. அதை நான் இப்ப எடுக்க விரும்பவில்லை. கடும் காற்றுகள் வந்து மோதி அடிக்கும். ஆமென். வாழ்க்கை படகிலே பல காற்றுகள் நம்ம வாழ்க்கையில வந்து என்ன செய்யும்? மோதி அடிக்கும். நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணின கப்பல்ல பயங்கரமான காற்றுகள் என்ன செய்தது? அடித்தது. எதிர்காற்று வந்தது, கடுங்காற்று வந்தது, யூரோகுலிதோன் என்ற கடுங்காற்று வந்தது. இன்னும் பயங்கரமான காற்றுகள் எல்லாம் வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த காற்றுகள் ஒரு தேவ பிள்ளையை சற்று அசைத்தாலும் அது கீழே விட தள்ளாது. ஆமென். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு மாலுமி அந்த கப்பல்ல இருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அப்படிதானே? நம்ம ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம்னா ஒரு பஸ்ல ஏறுவாங்க. ஏறினோடனே டிரைவரை பற்றி யாராவது கவலைப்படுவீங்களா? இல்ல. ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம்? ஆமா, தூங்குவோம். டிரைவர் என்ன செய்ய தூங்க முடியுமா? டிரைவர் தூங்கினா அத்தனை பேசஞ்சர்ஸும் அத்தனை பயணிகளுடைய கதியும் அவ்வளவுதான். ஆனா நம்ம ஜாலியா தூங்குவோம். நமக்கு எந்த கவலையுமே இல்ல. இந்த உலக பிரகாரமான ஒரு பஸ் பிரயாணத்துல ஒரு டிரைவரை நம்பி நம்ம பயணிக்கிறோம் பாத்தீங்களா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை படகை ஓட்டுகிறதான அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை படகுல இருக்கும்போது என்னதான் காற்று அடிக்கட்டுமே, ஆமென், ஹல்லேலூயா, என்னதான் எதிர்காற்று வீசட்டுமே, என்னதான் கடுங்காற்று வீசட்டுமே, என்னதான் யூரோகுலிதோன் போன்ற கொடுங்காற்று வீசட்டுமே, நம்ம என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. வாழ்க்கைனா அது சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலவிதமான காற்றுகள் வந்து மோதி அடிக்கும். ஒவ்வொரு சோதனைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளையை நிலைநிறுத்துகிறது கர்த்தருடைய கிருபை. உங்க படகுல மாலுமியாக கர்த்தர் இருப்பாரானால், ஆமென். எத்தனை பேருடைய படகுல கர்த்தர் மாலுமியா இருக்கிறார்? விசுவாச கப்பல்ல எத்தனை பேருக்கு மாலுமியா கர்த்தர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? தைரியமாக என்ன காற்று அடிச்சாலும் பரவாயில்லை. எப்படி போகும் கப்பல்? எங்க போகும்? எந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போகும். நம்ம அட்ரஸ் இல்லாம எங்கேயுமே யாரும் இல்ல. ஒரு சின்ன உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறதுனால சொல்றேன், என் மைண்டுக்கு வர்றது சொல்றேன். இப்போ ஒரு பஸ் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறோம்னு வைங்களேன். ஏகப்பட்ட பஸ் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது அந்தந்த இடத்துல நிற்கும். அப்படித்தானே? நிற்கும்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று நம்ம புறப்பட்டு போய் நிற்கிறோம். போய் நின்று பார்த்துட்டு நிற்கிறோம். என்ன பார்ப்போம்? முதல்ல எந்த பஸ் எந்த ஊருக்கு போறோம், மேல பஸ்ஸுக்கு மேல என்ன பார்ப்போம்? போர்டு இருக்கான்னு பார்ப்போம். போர்டு இல்லாத பஸ்ல யாராவது ஏறுவீங்களா? ஏற மாட்டோம் இல்லையா? நம்ம போர்டு இருக்கணும். நம்ம ஒரு லட்சியத்தோட நம்ம பயணம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பயணம் எப்படி இருக்கணும்? லட்சியத்தோட இருக்கணும். நான் இந்த இடத்துக்கு போகணும். ஏதோ வந்தோம் போனோம். சிலவங்க கேட்டா சொல்லுவாங்க, ஏதோ தெருமுக்குல பார்த்தா, சிஸ்டர் எங்க போறீங்க? அங்க போறேன். எங்க போறேன்? ஒருவேளை கையில பை இருக்கலாம், சில நேரம் பைபிள் கூட இருக்கலாம். சிஸ்டர் எங்க போறீங்க? சிஸ்டர் இந்த போறேன் சிஸ்டர். இதெல்லாம் லட்சியம் இல்லாத பயணம். ஆமென். லட்சியம் இல்லாத பயணம் நீ சேர வேண்டிய இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்காது. லட்சியத்தோட இருக்கணும். எனக்கு என்ன இடத்துக்கு போகணும்? இந்த பஸ்ல தான் நான் ஏறுவேன். இன்னைக்கு ஃப்ரீ பஸ் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க விட்டுருக்காங்களே, அதனால கண்ட பஸ்ல எல்லாம் ஏறுவோமா? எல்லாம் ஃப்ரீ தானே. மகளிருக்கு
அப்படியேதான் இல்ல நமக்கு ஒரு போக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு தேவையான பஸ் வந்தாதான் நம்ம அதுல என்ன செய்வோம், ஏறுவோம். போர்டு இல்லாத பஸ்ல ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. நம்மள அது அக்கறை சேர்க்காது. ஆமே, போர்டு இல்லாத பஸ்ல நமக்கு சரியான மாலுமி இருக்க மாட்டார். ஒரு சுக்கானம் இருக்காது. திருப்புவதற்கு, திசை திருப்புவதற்கு, ஒரு வாகனத்தை திருப்புவதற்கு, ஒரு வாகனத்தை நடத்துவதற்கு ஒரு டிரைவர், ஒரு மாலுமி இருக்கிறார். இன்னும் சரியான திசையை நோக்கி செலுத்துவதற்காக ஒரு சுக்கான். ஆமென், ஹல்லேலூயா. அதை பரிசுத்த ஆவியானவருக்கு அவரோடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை படகிலே, நம்முடைய வாழ்க்கையாகிய கப்பலிலே இயேசு மாலுமியாக இருக்க வேண்டும். நம்மை திருப்புகிற சுக்கானாக யார் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். இஷ்டத்துக்கு கண்ட இடத்துக்கு போக விட மாட்டார். ஆமென். காற்றடிக்கிற திசையெல்லாம் போகாது கப்பல். ஹல்லேலூயா. காற்றடிக்கிற திசையெல்லாம் போனா அந்த கப்பல் அந்த நடு கடல்ல இருந்து எங்கேயாவது ஒரு கரை சேருமா? சேராது இல்லையா? நான் அந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட இடைபட ஆரம்பித்தார். எவ்வளவோ ஆண்டவரை நான் கடந்த நாட்களை பற்றியதான நினைவுகள் என்னுடைய இருதயத்திலே வைத்து ஆழமாக பதித்தது. ஆனாலும் நான் அதை யாரிடமும் காட்டிவிட மாட்டேன். என் ஃபேஸ் கட் எப்போ பார்த்தாலும் அது அந்த துக்கமான முகமாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது உண்மையிலே. ஆனாலும் சில கடந்த நாட்கள், கடந்த வருடங்களுக்கு முந்தின வருடம் நடந்த நம்முடைய பிள்ளை குறித்ததான நினைவுகள் வாட்டும் போது கர்த்தர் ஒரு சின்ன பிள்ளை எப்படி அரவணைத்து கொண்டு போவாரோ அப்படி அவர் தன்னுடைய மார்போடு அழைத்துக் கொள்கிறதான அனுபவம். ஆமென். ராக்காலங்களில் அப்படிதான் 2-3 நாட்களாக தூக்கமே வராது. நடுராத்திரி அந்த நேரங்களில் எனக்கு ஜெபிப்பேன். ஆண்டவர் அப்படியே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுறது மாதிரி கர்த்தர் பேச தொடங்குவார். இன்னைக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஆமென். அதாவது விசுவாச வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எந்த கப்பலும் எந்த காற்றும் அடிக்காது, எந்த அலையும் மோதாது, எதுவுமே இல்லை. நம்ம போறது அப்படியே சொகுசு கப்பல்ல பயணம் செய்தது மாதிரி இருக்காது. ஹல்லேலூயா. பல கடும் காற்றுகள் மோதி அடிக்கும். ஆனா நான் உன் வாழ்க்கையில மாலுமியா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில மாலுமியா இருக்கும்போது அவர் கொண்டு கரை சேர்ப்பா. நீ அழ வேண்டிய தேவையில்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. உனக்கு பிரயாணம் போக வேண்டிய அந்த தூரம், அந்த இடம் குறித்த நேரத்துல உங்களை கொண்டு சேர்க்கணும்னா அந்த மாலுமிக்கு கையில தான் இருக்குது. அந்த மாலுமி நினைக்கணும். ஆமென். காற்று போற போக்கில எல்லாம் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல காற்றுகளினால் அடிபட்டு வேதனைப்பட்டு நொறுங்கி போய் வாழ்க்கையில இருந்தீங்கன்னா யாருக்குமே சொல்ல முடியாது. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில காற்று தான் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று மாறி ஒன்று. ஒருவேளை தென்றல் மெதுவா அடித்த உடனே சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லை தென்றல் வீசுகிறதே என்று. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தென்றல் மெதுவா வீசினோன்னா சரி, பிரச்சனை இல்லை, இனி கரை சேருவோம் நினைச்ச உடனே தான் ஒரு கடுங்காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். யூரோகுலிதோன் என்ற கடுங்காற்று. ஒரு தேவ பிள்ளை சரியாக அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் நீங்க கட்டப்பட்டீங்கன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட திட்ட அஸ்திபாரம் உள்ள ஒரு தேவ பிள்ளை அசையாது. அது என்னதான் மோதி அடிக்கட்டுமே, என்னதான் அலைகள் வீசட்டுமே, என்னதான் காற்றுகள் வீசட்டுமே, அடிக்க. ஆமே, நம்முடைய படகுல யார் இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சாதா உலக பிரகாரமா ஒரு பஸ்ல யாரி உட்கார்ந்துட்டு ஜாலியா தூங்குறோமே, எந்த பயமும் இல்லாத. அப்போ கர்த்தர் நம் படகுல இருக்கும்போது நான் பயப்பட வேண்டுமா? சொல்லுங்களேன். நம்ம பயப்படணுமா? பயப்பட வேண்டாம். காற்று அடிக்கதான் செய்யும், மாறி அடிக்கதான் செய்யும். ஆனா ஒரு தேவ பிள்ளை நினைக்கணும், காற்று போற திசையில என்ன அனுமதிக்க மாட்டார். காற்று எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கெல்லாம் என்ன அடிச்சு அப்படியே தூக்கிட்டு போக அனுமதிக்கிறவர் அல்ல நம்முடைய மாலுமியாகிய கிறிஸ்து. ஆமே. ஒரு சின்ன சுக்கான் இருக்கிறது, அது சின்னதுதான் பார்வைக்கு. ஆமே. அந்த சுக்கான் உங்களை திருப்பும். ஆமே, ஹல்லேலூயா. சுக்கான் திருப்ப நம்ம இடம் கொடுக்கணும். நம்முடைய சுய இஷ்டத்தின்படி ஏதோ போகுதே, காற்று போன போக்கிலே போகணும் என்று யாரும் நினைக்க கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவரே என்ன நடத்துங்கப்பா, இந்த சூழ்நிலை கடினமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்கு ஆவியானவரை அனுப்பினார்? நான் போயிட்டு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். வசனங்களை நான் எடுக்க விரும்பவில்லை, டைம் ஆயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை என்ன செய்வார்? அவருடைய பெயரை தேற்றரவாளன். ஆமென். அவர் தேற்றுகிற தேவன். நம்ம இஷ்டம் போக அவர் அனுமதிக்க மாட்டார். உங்களை அவர் நேசிக்கிறாருன்னா காற்றுகள் வீசதான் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காற்றுகளின் மத்தியில அவர் அந்த சுக்கானை திருப்புவார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஏன்னா மாலுமி யோசிக்கிற ஒரு இடம் உண்டு, அது இந்த சுக்கானுக்கும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாலுமிக்கு தெரியும் சென்னைக்கு போகணும் என்று. ஆமென். சென்னைக்கு மாலுமி வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்போது பயங்கரமான காற்று மோதி அடிக்கிறது. இந்த சுக்கானை இயக்குகிறவர் இருக்கிறார் அல்லவா, அவர் இந்த ரோடை விட்டு கீழே விட மாட்டார். ஆமென். ரோட்டை விட்டு கீழே இறங்க விட மாட்டார். ரோட்ல கீழே போனா பாதி பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, பல ஆபத்துகள் வரும். அவர் திசையை திருப்பி 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 ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிற விதம் அற்புதமானது. நல்லா வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்களை ரொம்ப தியானித்து வாசிக்க தொடங்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். சில காரியங்களை ஹல்லேலூயா, அதிகமான காரியங்களை ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. உன்னை திருப்புகிறது நான், ஆமென், ஹல்லேலூயா. உன்னை நடத்துகிறது நான், ஆமென். என்னதான் காற்று அடிக்கட்டுமே, ஹல்லேலூயா. கப்பல் நொறுங்குகிற அனுபவம் தான் வரட்டுமே, ஹல்லேலூயா. ஆனா மாலுமியாகிய கிறிஸ்து இன்னைக்கு நம்முடைய படகுல இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அவர் இருந்தாருன்னா நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஹல்லேலூயா. நம்ம விட மாட்டார், அவர் விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால காற்று போற எல்லாம் போகுமா என்றால் இல்லை. ஹல்லேலூயா. காற்றடிக்கிற திசைக்கு நேராக விடாதபடிக்கு அதை ஓட்டுகிற அந்த மாலுமி என்ன யோசிக்கிறாரோ அவருக்கு ஒரு யோசனை இருக்கும், நான் இவங்களை கொண்டு வர சேர்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க என்ன இடத்திற்கு போவதற்காக வண்டியில ஏறி இருக்கிறாங்க, இவங்க ஒரு லட்சியத்தோட தான் இந்த என்னுடைய வாகனத்துல ஏறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வழியில பல தடைகள் வரலாம், பல குறுக்கு வழிகள், பல வளைவுகள் எல்லாம் வரலாம். ஹல்லேலூயா. ஆனா அதுல ஒன்றிலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மளை பத்திரமாக கரை சேர்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில தெய்வ பிள்ளைகளே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனங்கள்ல வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதாவது பிரச்சனை இல்லாத குடும்பங்களே வாழ்க்கையில் இல்லை, அப்படிதானே? எல்லா குடும்பங்களிலேயும் மாறி சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனை, என்னமோ ஏதோ ஒண்ணு தொற்றி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காற்றுகள் அடித்து கொண்டே இருக்கும். திடீரென்று கர்த்தர் ஒரு நல்ல வெள்ளி அமர்ந்த காட்சியில் வரவிடுவார். அப்போ கொஞ்சம் சமாதானமா இருக்கும், பரவாயில்லை கொஞ்சம் நல்லா இருக்கிறது என்று. அப்படி இருக்கும்போது ஒருவேளை திடீரென்று என்ன வரலாம், கடுங்காற்றுகளும் வரலாம், புயலும் வரலாம், கொந்தளிப்பும் வரலாம். ஆமென். ஆனா ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நமக்கு மாலுமி யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார் நம்ம பக்கத்துல. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட பயணிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல அவர் கொண்டு சேர்ப்பார். நம்ம அதுக்கு முன்ன ஏதோ காற்றடிக்கிறதே என்று வண்டியை விட்டு கீழே இறங்கவும் வேண்டாம். இறங்குனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்ளுவார். பல பிரச்சனைகள், தடைகள் வரும், பாதையிலே பல பிரச்சனைகள் வரும். ஓட்டக்களத்திலே, ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு பல தடைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஓட்டங்கள் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஓட்டத்துல என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நல்ல போராட்டத்தை நல்லா போராடிதான் செய்தார். நமக்கு எல்லாம் தெரியும். நிருபங்களை வாசிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும் பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு பாடுபட்டார். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நல்ல போராட்டம் இந்த உலகத்திலே உண்டு. அந்த போராட்டத்தை போராடி மேற்கொள்வதற்காகத்தான் நமக்கு ஒரு மாலுமி இருக்கிறார். நம்மை திருப்புவதற்காக, நம் வழி தவறி போகாதபடிக்கு. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல மனம் கசந்து, மனம் நொந்து போய் முறுமுறுத்து என்ன வாழ்க்கை அப்படி சொல்லாதபடிக்கு ஒரு சுக்கானையும் கூட வைத்திருக்கிறார். அந்த சுக்கா நம்ம என்ன செய்யும்? அது திருப்பும். அது நம்ம இஷ்டத்துக்கு திருப்பாது. சுக்கான் அது இஷ்டத்துக்கு திருப்புனா நடுக்கடல்ல கதி என்ன? ஹல்லேலூயா. யாராவது காப்பாற்ற முடியுமா? யாரும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு தெரியும் அது சின்ன ஒரு பொருள் தான். ஆனா அது சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நேராக பயணிக்க வைக்கிறது தான் இந்த சுக்கான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்திற்கு போகணுமோ, ஆமென், எதற்காக இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியாகிலும் ஓட்டத்தை முடித்து அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கிறோம். வழியிலே பாதி பேர் ஓடி தளர்ந்து போனாங்க, பாதி பேர் பின்னிட்டு போனாங்க. ஹல்லேலூயா. பாதி பேர் போதும் என்று நிறுத்தி விட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிறு கூட்டம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னதான் தடைகள் வந்தாலும், என்னதான் கடும் காற்றுகள் அடித்தாலும் ஒரு கூட்டம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? லட்சியம் இன்னும் அடையவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் நியமித்து அவர்கள் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து விடுகிற தேவன். ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம், 107ஆம் சங்கீதம் 30வது வசனம் வாசிங்க. 107:30. அமைதல் உண்டான
நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு அமைதல் உண்டாகிறது. ஏதோ அலைஞ்சோம், ஆடணும், கொஞ்சம் அசைச்சு பார்த்தா எல்லாம் தான் பண்ணி பார்த்தாச்சு. அஸ்திபாரம் திடமாக இருந்தா இது என்ன செய்யாது? அசையாது. ஆமென், ஹல்லேலூயா. கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தால் ஒரு தேவ பிள்ளை அசைய வேண்டிய தேவையில்லை. இப்ப அமைதல் உண்டாகிறது. அப்ப என்றைக்குமா கடுங்காற்று, என்றைக்குமா போராட்டம், என்றைக்குமா வேதனை, என்றைக்குமா துக்கம், என்றைக்குமா கண்ணீர்? அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்னவாய் முடியும்? அப்படி என்றால் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் சொல்லலாமே? என்றைக்குமா கண்ணீர் ஒரு தடவை வடித்தோம் நாங்க, எங்க கண்ணீரை கத்த துடைத்தாராமே. இதுதான் சாட்சி, இதுதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள் அழுதோம், ஒரு நாள் கதறினோம். ஹல்லேலூயா. என்ன செய்வது என்று தெரியாமல் கதறினோம், துடித்தோம். ஆமென். என்றைக்கும் அப்படியா இருக்கிறோம்? இல்ல, நாங்களே சாட்சி. கர்த்தர்கள் கண்ணீரை துடைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர்களை பலப்படுத்தினார், கர்த்தர்களை தைரியப்படுத்தினார். இன்னைக்கு அவருடைய சேவையிலே நிற்கும்படியாக கர்த்தர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அமைதல் உண்டானது நிமித்தம் எங்க கொண்டு வந்து சேர்த்தாரா? நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற தெய்வம். நாம நீங்க எங்க போக வேண்டும் என்று, என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்க நினைத்து சுக்கான திருப்புக்கு கொஞ்சம் வழிவிட்டு கொடுங்க. உங்க சுய இஷ்டப்படி ஓடாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மோசஸ் ராஜசேகர் பாடினார், என் சுய பலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் பணம் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒண்ணும் முடியல. என் கை பலத்தால் என்னென்னமா செய்ய பார்த்தேன், எதுவும் முடியல. எந்த பலமும் எதையும் செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு துணையாய் அனுகூலமாய் இருந்தால் மாத்திரமே ஆமென் ஏதாவது நமக்கு செய்ய முடியும். ஆனா இந்த திருப்புகிற சுக்கானுக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. என் சுய பலம் வேண்டாம் ஆண்டவரே, என் சுய இஷ்டம் வேண்டாம் ஆண்டவரே. நான் உங்க மேல நான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறேன். காற்று வீசுகிறது உண்மைதான் ஆண்டவரே. நீங்க யார் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல காற்றுகள் வீசி கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா அதெல்லாம் தாண்டி போறீங்களே, மாலுமியாக யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். சில நேரங்களில் சுக்கான நம்ம திரும்ப பார்க்கிறோம். நம்ம திரும்ப பார்த்தா நடுக்கடல்ல எங்கெங்கயோ வழி தவறி ஏதாவது ஒரு தீவுல கொண்டு விட்டுரும். ஆள் இல்லாத ஒரு தீவுல கொண்டு விட்டுரும். அங்க மனுஷ சஞ்சாரமே இருக்காது. ஆனா ஹல்லேலூயா, அமைதல் உண்டாகிறது வரையிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சுக்கானுக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுங்க. சுக்கானே, நீ திருப்பு. ஹல்லேலூயா. நீங்க திருப்புங்க ஆவியானவரே. நாம் எங்க போகணுமோ, எப்படி போகணுமோ, எதை பேசணுமோ, எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு நேராக என்ன திருப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும் இந்த மாலை வேளையில? நீங்க திருப்புங்க. நீங்க திருப்புனா ஒரு அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. நாடின துறைமுகத்திலே அவர் கொண்டு வந்து நம்மை விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில விசுவாசத்தோட தேவ சமூகத்திலே கண்களை மூடுவோமா? ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாக மாத்திரம் தான் நான் இதை சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அது காற்றடிக்கிற திசைக்கு நேராக போக அனுமதிக்கிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில கடந்த நாட்கள் எல்லாம் கடுங்காற்றாக இருக்கலாம். புயல் வந்து மோதி அடித்திருக்கலாம். கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல வந்திருக்கலாம். ஆனா ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன் அவர். ஆமென். பெரு வெள்ளத்துக்கு ஒதுங்கும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கிறிஸ்து மாதிரியாக இருக்கிறார். நம்மை திருப்புகிற சுக்கானாக அவர் இருக்கிறார். லட்சியம் இல்லாத பயணம் இனிமேல் பயணிக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. லட்சியத்தோடு பயணிக்க. போர்டு இல்லாத பஸ்ல ஏற மாட்டோம் தானே. ஹல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா ஒரு நிமிடம் நம்மளை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, காற்றடித்தது உண்மைதான் ஆண்டவரே, கொந்தளிப்பு வந்தது உண்மைதான் ஆண்டவரே, இன்னைக்கு நான் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க யோசிக்கிற இடம் எதுவோ அதுக்கு நேராக என்ன நடத்துங்கப்பா. என்னுடைய யோசனைகள் ஒன்றும் வேண்டாம் தகப்பனே. நான் விரும்புகிறது எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னுடைய வாழ்க்கையிலே மாலுமியாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீங்க நடத்துங்க தகப்பனே. நீர் யோசிக்கிற இடம் எதுவோ, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் யோசிக்கிற இடம் எதுவோ. ஆமென். நம்முடைய யோசனைப்படி விடுகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஆமென். அப்படி போய்விட்டால் நாம் தவறி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாது, நம்ம லட்சியத்தை நாம் அடைய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அப்பா, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. நீங்க மாலுமியா இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்க சுக்கானாக இருந்து என்னை திருப்புங்கப்பா. நான் வழி தவறும் போது என்னை திருப்பி விடுங்கப்பா. சரியான பாதையை திருப்புங்க ஆண்டவரே. நான் அவிசுவாச வார்த்தைகளை சொல்லும் போது அப்பா, இனி நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. நீங்க என்னை திருப்புங்க ஆண்டவரே, என்னை திருப்புங்க ஆண்டவரே. அந்த லட்சியத்திலே, அதை நாடின துறைமுகத்திலே நான் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாடின
நாடின துறைமுகத்திலே கொண்டு சேர்க்கிற தெய்வம், கரை சேர்க்கிற தெய்வம், நடுவழியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் வண்டி அப்படி பிரேக் டவுன் ஆகல, அந்த வண்டி போயிட்டே இருக்கும். என்னதான் காற்றடித்தாலும், என்னதான் கொந்தளிப்பு வந்தாலும், யார்தான் எதிராக வந்தாலும், என்னதான் வியாதி பலவீனம் வந்தாலும், ஹல்லேலூயா, நடுவழியில விட்டு போகிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர். அவர் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். விசுவாசிக்க முடிகிறதா? ரிபாலபா சதுரகனா ரியாதரபா ஷதரபலமா. ஒரு நிமிடம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய தேவனை ஆராதிப்போமா? ஒரே ஒரு நிமிடம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை பாடல்களை நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. ஆவியானவரே நீங்க வாங்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் கொண்டு போய் கரை சேர்ப்பார். உங்க இஷ்டத்துக்கு திருப்பினீங்கன்னா வழியில சோர்ந்து போவீங்க, வழியில விழுந்து போவீங்க, தளர்ந்து போவீங்க. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இஷ்டத்துக்கு, அவருடைய விருப்பத்திற்கு என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, நீங்க யோசிக்கிற இடம் எதுவோ, நீங்க அப்பா என் வாழ்க்கையில, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ தகப்பனே, அதன்படி என்ன நடத்துங்க. அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலின் வாழ்வில்